உங்கள் பர்னிச்சர்ஸ் உங்களின் முதலீடாக மாற வேண்டுமா? ஒரிஜினல் டீக் பர்னிச்சர்ஸ் வாங்குவது தங்கம் வாங்கி வீட்டில் வைப்பது போலத்தான். தமிழகத்திலேயே மற்ற கடைகளை கம்பேர் செய்யும் போது நம்ம கடைதான் பெஸ்ட். உடனே வாருங்கள். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் திருச்சி கோவை தேசிய நெடுஞ்சாலை அண்ணாநகர் அருகே 5000 ஸ்கொயர் ஃபீட் அளவில் அமைக்கப்பட்டுள்ளது சுரேஷ் டிம்பர்ஸ். திருப்பூர் மாவட்டத்தில் பல்லடம் வட்டம் அறிவொளி நகர், இந்த அறிவொளி நகர் பகுதியில் வந்துங்க நரிக்குறவர் காலனி, நரிக்குறவர் காலனி வந்துங்க கிட்டத்தட்ட ஒரு 25 ஆண்டுகள் முதல் 30 ஆண்டுகள் வரை இங்கே வந்து வீடுகள் இல்லாமல் சாலையிலே வாழ்ந்து கொண்டிருந்த மக்களுக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே அன்றைக்கு இவர்களுக்கு இடம் ஒதுக்கீடு செய்து கொடுத்து இங்கு வீடுகள் கட்டுவதற்கு ஏற்பாடு செய்து கொடுத்த காரணத்தினால இன்னைக்கு ஒரு 30 ஆண்டு காலம் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 150 நரிக்குறவர்கள் குடும்பத்தை சார்ந்தவர்கள் அவர்களுடைய வாழ்வாதாரத்தை காத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு காலம் காலமாக அரசு நிலத்தில் வாழ்கின்ற இவர்களுக்கு பட்டா இன்னும் வழங்கப்படவில்லை. அதுபோக இந்த பகுதி மக்களுக்கு ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு, வாக்காளர் கார்டு மற்றும் வந்து மருத்துவத்துறை அட்டை இது போன்ற அரசு வழங்கப்படக்கூடிய சான்றிதழ்கள் வந்து முறையாக இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சிலருக்கு இருக்கும், சிலருக்கு இல்லா. இது போன்ற சூழ்நிலைகளில் இந்த 30 ஆண்டு காலத்திலே 7 வயது 8 வயது இருந்த குழந்தைகள் எல்லாம் இன்னைக்கு திருமணம் முடிந்து அவர்கள் வந்து திருமணத்துக்கு பிறகு அவர்கள் 2 குழந்தைகளும் 3 குழந்தைகளை பெற்றுக்கொண்ட போது இங்கு ஜனத்தொகை கூடிக்கொண்டிருக்கின்றது. இந்த புதிதாக திருமணம் செய்து கொண்ட இந்த இளைய சமுதாயத்துக்கும் வந்து ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு, வாக்காளர் கார்டு எதுவும் இல்லாமல் இவர்களுக்கு வந்து இதை பெற்றுக்கொள்வதற்கு எப்படி பெற வேண்டும் என்பதற்கு ஒரு விழிப்புணர்வு இல்லாமல் கடந்த 25 ஆண்டு காலத்திலே இந்த 20 ஆண்டு காலம் இவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற இளைஞர்களுக்கும் ஏற்கனவே கூடிய பெருமக்களுக்கும் இதை எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சூழ்நிலை தெரியாத, விழிப்புணர்வு இல்லாத மக்களுக்கு நாங்கள் அடிக்கடி இங்கே இருக்கிற நரிக்குறவர் காலனியில் இருக்கிற மாறன் அவர்கள், எம்ஜிஆர் அவர்கள் மற்றும் நாங்கள் பகுதியில் இருக்கின்ற பெரியவர்கள் எல்லாம் சேர்ந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கும் வட்டாட்சியர் அலுவலகத்திற்கும் அறிக்கையை கொடுத்து அதன் மூலமாக இவர்களுக்கு உரிய சான்றுகளை பெற்றுக் கொடுப்பது ஒரு பணிகளாக நாங்கள் மேற்கொண்டு செய்து கொண்டு வருகின்றோம். அதே போன்று கடந்த ஒரு 20 நாட்களுக்கு முன்பு அல்லது ஒரு மாதத்திற்கு முன்பு இந்த ரேஷன் கார்டு பெறுவதற்கு, ஆதார் கார்டு பெறுவதற்கு, வாக்காளர் அட்டை பெறுவதற்கும் சில விஷயம் அந்த வீடுகள் சேதமடைந்ததற்கும் வந்து கோரிக்கை மனு வைத்தோம். அந்த கோரிக்கை மனு மீது கலெக்டர் ஐயா வந்து நடவடிக்கை மேற்கொள்வதற்காக பல்லடம் வட்டாட்சியர் ஐயா ஜீவா அவர்களிடம் உடனடியாக உத்தரவு பிறப்பித்து உடனடியாக இங்கே வந்து நீங்கள் முகாம் அமைத்து அதற்கு ஏற்பாடு செய்து சம்பந்தப்பட்ட 3 துறைகளையும் அதிகாரிகளை வைத்து இந்த நரிக்குறவர் மக்களுக்கு வந்து தேவையான கோரிக்கைகளை நிறைவேற்றி உடனடியாக கொடுக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்த காரணத்தினால் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு தாசில்தார் ஐயா, பல்லடம் தாசில்தார் ஐயா அவரும் மணிகார் கிராம அதிகாரிகள் எல்லாம் இங்கு வருகை தந்து 6 வரைக்கும் எல்லாம் வருகை தந்து இந்த வருகின்ற 30ஆம் தேதி உங்களுக்கு வந்து நாங்கள் முகாம் நடத்துகின்றோம். இந்த முகாமின் அடிப்படையிலே உங்களுக்கு என்ன குறைபாடுகள் இருக்கிறதோ அந்த குறைபாடுகளை நிறைவேற்றி புதிய ரேஷன் கார்டு, புதிய ஆதார் கார்டு, புதிய வாக்காளர் அட்டை இதெல்லாம் பதிவு பெற்றுக் கொள்ள வேண்டும். மேலும் வந்து பழைய கார்டுகளில் வந்து உங்களுக்கு ஏதாவது திருத்தங்கள் ஏற்பட வேண்டுமானால் அந்த திருத்தங்களையும் மேற்கொண்டு செய்து கொள்ள வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார். அந்த உத்தரவின் அடிப்படையில் இன்று காலை 6 மணியிலிருந்து இந்த மக்களுக்காக இங்கு பாடுபட்டு இந்த அரேஞ்ச்மெண்ட் அரசு சார்பாகவும் மக்கள் சார்பாகவும் இதை செய்திருக்கின்றோம். இன்னைக்கு பல்லடத்தினுடைய வட்டாட்சியர் துறையும் அனைத்து அதிகாரிகளும் இங்கு வருகை தந்திருக்கின்றார்கள். ஆதார் கார்டு, வாக்காளர் கார்டு, ரேஷன் கார்டு இது போன்ற வகைகளுக்கு இங்கே பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றது. பகுதி மக்கள் சிறுக சிறுக வந்து அவர்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றி கொண்டு பதிவு செய்து கொள்ளப்பட்டிருக்கிறது என்பதை தாழ்வோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த ஏற்பாடுகளை செய்து கொடுத்த திருப்பூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கும் பல்லடத்தினுடைய அரசு துறை அதிகாரிகள் அனைத்து அதிகாரிகளுக்கும் இந்த மக்களின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி வணக்கம். மக்கள் தொண்டன் ND ராஜசேகர்.